அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை என்னன்னா, ஐ மிஸ் யூ. ஒரு காதல் கதை தான் பார்க்க போகிறோம். ஆர்த்தி ரொம்ப நாளாக வீட்டுக்கு வர சொல்லி கொண்டிருக்கிறாள். ஞாயிற்றுக்கிழமை போனால்தான் உண்டு, மற்ற நாட்கள் நேரம் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை சரஸ்வதிக்கு மிகவும் பிடித்த நாள். சோம்பலாக விடியும் வானம், மெதுவாக வாசல் தெளிக்கப்படும் வீடுகள், சுதந்திரமான மனிதர்கள். எப்படியும் இன்றாவது ஆர்த்தி வீட்டுக்கு கிளம்ப வேண்டும். ரொம்ப நாளாயிற்று போய். கடைசியாக தீபாவளியின் போது போனது. காலையிலேயே சாப்பிட்ட உடனே கிளம்பினாலும் மயிலாப்பூரிலிருந்து பெரம்பூருக்கு வர நேரமாகிவிட்டது. பெரம்பூரின் நெரிசலான தெருக்களும் நாகரிகம் முழுவதும் தழுவாத மனிதர்களும் தாண்டி நடந்தாள். ஆர்த்தி வீட்டு காம்பவுண்ட் அருகே போனதும் தான் பூட்டு கண்ணில் தென்பட்டது. மனசுக்குள் இதுவரை அவள் வீட்டுக்கு வருவதற்காக எடுத்துக்கொண்ட பிரயத்தனங்களும் மெழுகாய் கரையை எரிச்சல் வந்தது. ஒருவேளை அருகில் எங்காவது போயிருக்கக்கூடும். சுற்றுமுற்றும் பார்த்தான். பக்கத்து வீட்டு கதவு திறந்திருந்தது. காலிங் பெல் அடித்துவிட்டு காத்திருந்தாள். ரொம்ப நேரம் கழித்து முகம் துடைத்தபடி ஒரு முகம் எட்டி பார்த்தது. யாரு? பக்கத்தில் ஆர்த்தி வீட்டில். சரஸ்வதி, நீயா? இப்போது டவல் விலகி முகம் நன்றாக தெரிந்தது. பஷீர், இவன் எப்படி இங்க? உள்ளவா சரஸ்வதி. பஷீர், எப்படி இங்க? ஒரு மாசமாச்சு மாற்றி வந்து. எப்படி இருக்க? அதே சரஸ்வதி தான். ஹைனக் ப்ளவுஸும் அழகான புன்னகையுமா? நான் அன்னைக்கு பார்த்த சரஸ்வதி தான். உள்நோக்கி குரல் கொடுத்தான். சர்வத், இங்கே வா. வெளுவெளென்று சின்ன பொண்ணாய் ஒரு முகம் எட்டி பார்த்தது. இது சரஸ்வதி. நான் சொல்லலை, சின்ன வயசில் நெய்பர்ஸ். அவ்வளவுதானா? நெய்பர்ஸ் அவ்வளவுதானா? அத்தோடு அந்த உறவு முடிந்து போனதில்லை. அதற்கும் மேலே ரம்ஜானுக்கு பிரியாணியும் தீபாவளிக்கு பட்சணங்களும் மாற்றிக்கொண்ட உறவா? இல்லை, கண்ணில் கனவோடு பறந்த காலம். ஹிந்துவும் முஸ்லிமும் கல்யாணம் செய்து கொண்டு சுகவாழ்வு வாழும் கனா கண்ட சமயம். பசீர்தான் முதலில் சொன்னான். சொன்னபோது மனசுக்குள் வெள்ளை தேவதை பறந்தாள். லாலா பாடினாள். 2 கிளிகள் முத்தமிட்டு கொண்டன. டீனேஜ் ஐ லவ் யூ சரஸ். வெட்கம் வந்தது. வீட்டுக்கு தெரியும் வரை அப்பா நிதானி. கோபப்படவில்லை. யோசி சரசு, ஒத்து வருமா? அவன் கறி சாப்பிட்றதே நீ ஒத்துப்பியா? உன்னால் சமைக்க முடியுமா? சகிச்சுப்பேன். முடியாது. சகித்து போதலும் விட்டு கொடுத்தலுமே நல்ல வாழ்க்கைக்கு அடையாளம். அப்பா வாயெடுத்து போனான். எல்லாம் சரி சரஸ், ஆனால் இது டீனேஜ். வெளுத்து கிடக்கிற எல்லாம் பால்னு மனசில் தோணும். உன் காதலை மதிக்கிறேன், ஆனால் காத்திரு, அவசரப்படாதே. இந்த 2 கெட்டான் பருவம் போகட்டும், பிறகு யோசி. சரி என்றே பட்டது. பஷீர் ஏற்றுக்கொள்ள மறுத்தான். நம் தெய்வீக காதலை தகப்பன் திசை மாற்ற பார்க்கிறார் என்று 15 பக்கத்துக்கு கடிதம் எழுதினான். அப்பாவிடம் காட்ட அப்பா சிரித்தார். பறக்கிற வயசு சரஸ்வதி, பறக்கும். இப்படித்தான் பறக்கும். நான் பறந்திருக்கிறேன். பறக்கிற வயசு முடித்ததும் சரஸ்வதி காதலில் திடமானான். பஷீர் நழுவினான். இது இன்பாச்சுவேஷன்னு பயமா இருக்கு சரஸ்வதி. இது ஒத்து வருமான்னு தோணுது. பிறகு ஐ லவ் யூ சொன்னேன். லெட்டர் எழுதினேன். நிஜம்னு ஆராயும் போது உன்னால் என்னோட பழக்க வழக்கத்தை சகிக்க முடியுமா? முடியும். எப்படி முடியும்? உன்னால் கறி வாடை தாங்க முடியுமா? அவியும் போது ஒரு வாடை வரும். எனக்கு தேவாமிர்தம், உனக்கு குமட்டிட்டு. பஷீருக்காக சகித்து கொள்ளலாம். நல்ல கல்யாண வாழ்க்கைக்காக சகித்து கொள்ளலாம். அம்மா ரொம்ப வற்புறுத்தரா சரஸ். துணிஞ்சு குதிக்கவும் பயமாயிருக்கு. விடவும் மனசில்லை. விட்டுரு சரஸ். விட்டுட்டா எனக்கும் நிம்மதியாயிரும். நீ என்ன யோசிக்கிறியோ நினைக்கிறியோன்னு பதைக்க வேணாம். நான் கோழைங்கிறியா? இருக்கலாம். நான்
ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறியா? இல்லை, ஏமாந்துட்டேன் பஷீர். வேலை கிடைத்த மறுமாசமே அவனுக்கு கல்யாணம் நிச்சயமாயிற்று. அவன் அம்மா படியேறி முகமலர பத்திரிகை கொடுத்தான். அம்மா சிரிக்க முயன்று வாங்கி கொண்டாள். நீயும் வந்துடு சரஸ்வதி, பழச நினச்சிட்டு வராமல் இருந்துடாதே. சுழி. பொண்ணு யாரு? அம்மா சகஜமாக்க முயன்றாள். சர்வத் நிஷா, நல்ல நிறம், நிறைய தர்றாங்க, பட்டியலிட்டாள். கோபம் வந்தது. கல்யாணத்துக்கு போவதை தவிர்த்தாள். அப்பா அவள் மனநிலை புரிந்து மயிலாப்பூரில் வீடு பார்த்தார். அந்த சர்வத் நிஷாவா இது? இன்னும் சின்ன பெண் மாதிரி சின்னதாக சிரித்தபடி தலையசைத்தான். பஷீர் அவசரமாக டவலை மேலே போர்த்தி கொண்டான். ஆர்த்தி உனக்கு ஃப்ரெண்டா? கலை. ஈஸ் இட்? எங்கேயோ ஊருக்கு போகிறாதா சொன்னாங்க. சாவி இங்கே தான் இருக்கு. வேணுமா? இல்லை, போகணும். காபி குடிச்சிட்டு போ சரஸ்வதி. காபி கொண்டு வா சர்வத். திரைச்சீலை விலக சர்வத் மறைந்தாள். அப்புறம் எப்படி இருக்க? எங்கே இருக்க? மயிலாப்பூர் தானா? ஃபேமிலி? தயங்கினான். கண் தானாக கீழ்நோக்கி பாய்ந்தது. அவர் பைலட் வாரத்தில் 2 தடவை கட்டாயம் வருவா. அது போக சில சமயம். தனியாவா இருக்க சரஸ்வதி? இல்லை, அம்மா இருக்கா. அப்பா? நோ மோர். சாரி. குழந்தைங்க? 2 பொண்ணு, 1 4th, அடுத்தது LKG. எனக்கு கொடுத்து வைக்கல சரஸ்வதி, சாரி. வீடு சொந்த வீடா? போன மாதம்தான் இங்கே வந்தோம். இங்கே அம்மா இல்லையா? இல்லை. சர்வத்துக்கும் அவளுக்கும் ஒத்து வரல. ஸோ இப்போ எங்கே இருக்காங்க? ஒரு முதியோர் இல்லத்தில். சண்டே போய் பார்ப்பேன். இப்போ கூட கிளம்பிட்டு தான் இருந்தேன். காஃபி நீட்டப்பட்டது. இதமான வெயிலுக்கு லேசான சூட்டில் காபி உள்ளே இறங்கியது. இதமாக இருந்தது. உன் வீட்டில் எப்படி சரஸ்வதி? ஓ, கொடுத்து வச்சவ பஷீர். நான் நம்ம டேஸ்ட்டு, நல்ல குணம். ஐ ஆம் லக்கின்னு சொல்லணும். காஃபி கப்பை மேஜை மேல் வைத்தபோது பஷீரின் வெறிச்சென்ற பார்வை கண்ணில் பட்டது. எனக்கு தான் திருப்தி இல்லை சரஸ். இருக்கிறதுல நிம்மதி அடையிறவனே வாழ்க்கையில் சந்தோஷமானவன் பஷி. நீ லக்கி சரஸ்வதி. ஐ மிஸ் யூ. பழச நினச்சி பிரயோஜனம் இல்லை பஷி. நீ அப்போ கண்ணை மூடிட்டு இருந்த. ஆனால் நான் அதுக்காக கவலைப்படலை. ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால அப்படி தோணலை எனக்கு. உள்ளே காலடி சப்தம் கேட்டு பேச்சு நின்றது. நான் கிளம்பட்டா பஷி? நானும் வர்றேன். ஹோமுக்கு போகணும். ட்ரெஸ் மாற்றி வந்தான். சர்வத்திடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள். பஷீர் ஒன்றுமே பேசாமல் நடந்தான். அந்த மௌனம் அவனையே குத்தி தின்று கொண்டிருக்கிறது என்பது புரிந்தது. அவனையே விழுங்கும் பேய் மாதிரி. அவனது பஸ் வந்தது. உனக்கு பஸ் வர்ற வர இருக்கட்டுமா சரஸ்வதி? இல்லை பஷீர், நீ போ. ஞாயிற்றுக்கிழமையின் காலியான பல்லவனில் அவன் ஏறி உட்கார்ந்ததும் பஸ் இரைச்சலாய் கிளம்பிற்று. அத்தனை இரைச்சல் மீறி மனசு அலறிற்று. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை பஷீர். பஷீருக்கும் தெரிய வரும். ஆர்த்தி தற்செயலாக சொல்லக்கூடும். சரசு அம்மாவுக்கு அவ கல்யாணம் கட்டாதது தான் பெரிய கவலை என்று. அதுவரை அந்த பேய் அவனை குத்தி தின்று கொண்டிருக்கும், அவனை விழுங்கும் என்று நினைத்தபோது சிரிப்பு வந்தது. இப்படித்தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையும். காதலிப்பதும் அதை கைவிட்டு விடுவதும் இந்த வாழ்க்கையில், இந்த உலகத்தில் சிரிப்பு சிரிப்பாக தான் தோன்றுகிறது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடப்பது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்